சார் அவர் தான். ஹலோ சார். நான் சைதாப்பேட்டை இன்ஸ்பெக்டர் கருணாகரன். சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? சார் என் ஃப்ரெண்டு பேர் மகேஷ். நீங்கள் வேளாச்சேரியில் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டிகிட்டு இருக்கீங்களே, அங்கே அவனும் ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கான். அந்த ஃப்ளாட் விஷயத்தில் உங்களுக்கும் அவனுக்கும் பிரச்சனையானது எனக்கு தெரியும் சார். ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க. நாங்கள் நினச்சோம்னா நான் சாவடிச்சுவீங்களா? நீங்கள் பத்திரமா இருங்க. சார், அந்த தம்பியை கொள்கிற அளவுக்கு நான் என்றைக்குமே நினச்சது கிடையாது சார். சும்மா பயமுறுத்த தான் சார் அப்படி செஞ்சேன். நான் அந்த மாதிரி ஆள் இல்லை சார். நான் பண்ண பாவத்துக்கு என் பொண்ணை இழந்து நிற்கிறேன் சார். சார், அந்த தம்பி சொன்ன மாதிரி ஃப்ளாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்த எல்லாருக்கும் அவங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன் சார். அந்த தம்பிக்கு கூட ஃபோன் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு சார். இல்லைண்ணா, நம்ம மேலே டவுட் வர வாய்ப்பே இல்லை. அவன் யதார்த்தமாக தான் பண்ணியிருக்கான். முட்டாள்! அவன் எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணியிருக்கான். அவன் என்கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறான்னு நான் பார்க்குறேன். சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. நேத்துல இருந்து நானும் பார்க்கறேன், நீ ரொம்ப பேசுற. நான் கிழித்து வச்சு அறுத்துருவேன். இந்த மிரட்டெல்லாம் உன் பையன்கிட்ட வச்சுக்கோ. என்ன மருமகளே, என் தங்கச்சியை கொடுமைப்படுத்துறியா? ஏன் மாமா, உங்க தங்கச்சி என்ன கொடுமைப்படுத்தாம இருந்தா சரி. வாங்கத்த. என்ன காத்து இந்த பக்கம் அடிக்குது? உங்க அம்மா தான் உன் கல்யாண விஷயமா பேச வர சொன்னாங்க. என்னடி கல்யாணத்தை பத்தி பேசின உடனே சத்தத்தையே காணோம்? டைம் ஆச்சு மாமா, நான் வரேன். வரேன். என்ன நீ? ஆனா மூஞ்சே சரியில்லையே. அவ அப்படிதான், நீ விடுங்க. போலாம். அவங்க கூட்டிட்டு வரல, நானா தான் வந்தேன். அது இல்லைன்னு ஜாமீனுக்கு அப்ளை பண்ணியிருக்கடா, 2-3 நாள் கிடச்சிரும். உன்னை பார்க்கணுன்னா அதான். தங்கச்சியை லவ் பண்ண காரணத்துக்காக ஃப்ரெண்டை ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன்னு காலனியில் இருக்கிறவங்கள நம்ப வச்சிருக்கான். அவன் போட்ட பிளானை வச்சு நம்ம பிளான் ஆரம்பிப்போம். என்ன பிளானுங்க? இந்தா. ஒன்றுமே புரியல ஜனனி. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏதோ துரோகியை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. இது பார்த்ததுக்கு என் தங்கச்சி வேற என்ன ஏதோ எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்குறேன். நிலமை புரியாமல் எங்கள் அம்மா வேற அனுக்கு அர்ஜென்ட்டாக கல்யாணம் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் 1 வாரம் தாண்டி இருக்கு. ஒவ்வொரு நாளும் அவனை காப்பாற்ற முடியாமல் போயிருமோன்னு பக்க பக்கம் நடிக்குது ஜனனி. ஹலோ சார், சொல்லுங்கள் சார். நான் ஸ்டேஷனுக்கு வரேன் சார். சரிங்க சார். ஓகே சார். இவனா? இல்லை சார். இவனா? இவன்? இதில்? இல்லை சார், இவங்களை யாருமே இல்லை சார். நீ இப்போ பார்த்தது சென்னை, திருச்சி, மதுரை, தூத்துக்குடி லிஸ்ட்டு. நாளை காலையில் திருநெல்வேலி அக்யூஸ் லிஸ்ட்லாம் வந்துடும். மெயில் வந்ததுக்கப்புறம் கால் பண்ணுறேன். சரிங்க சார். ஓகே, வரேன் சார். வரேன் சார். ஏண்டா மாப்பிள்ள, ஒருவேளை
நாளைக்கு வர அக்யூஸ் லிஸ்ட்டில் கூட நாம் தேடுற அவனுக்கு போட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுறது? நாளைக்கு வர லிஸ்ட்டில் கூட அவன் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்கடா. அப்புறம் அவங்கள கண்டுபிடிக்கிறது? டேய், அவனுக்கு மகேஷ் நினச்சி போட வந்தப்போ மகேஷ் கிட்டத்தட்ட 7 நாள் ஃபாலோ பண்ணி ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணி போட வந்தாங்கடா. என் கெஸ்ட் கரெக்ட்னா எப்போ நம்ம அவனுங்களை தேட ஆரம்பித்தோமோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பயத்தில் அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணிட்டுருப்பானுங்க. அவள் எதுக்குடா? என் கால்குலேஷன் படி இப்போ கூட அவங்க நம்மளை தான் ஃபாலோ பண்ணிட்டுருப்பாங்க. சொல்லு குமார். சார், நான் சொன்ன அந்த கேங்கில் இருக்கிற 2 பேர் இப்போ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமாம் சார். கன்ஃபார்மா? கன்ஃபார்மா சார், அவங்களே தான். இதை இப்போ இந்த உடனே வரேன். முருகேசன் சார், ஒரு ஆட்டோ பிடிங்க. இப்போ நீ கரெக்டாக எந்த இடத்துல போயிட்டு இருக்க? உதயம் தியேட்டர் சார். உதயம் தியேட்டர் பக்கமாக போங்க. மாப்பிள்ள முன்னாடி பாரா. என்ன பிரதர் நீங்க ஃபோன் நம்பர் கூட கொடுக்காம போயிட்டீங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்டா அவரும் தரமாட்டேன்ட்டாரு. டிவி சேனல் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், யாருமே கொடுக்கல. ஒருத்தருக்கு காப்பாத்துன தெய்வம் நீங்க. உங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு போடலாம், இந்த கட்டை வேகாது. பிரதர், கட்டை வேகிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஜிப்பை போடுங்க. ஐயோ பிரதர், நாளைக்கு நீங்க லஞ்சுக்கு வரீங்க. நான்வெஜ்ல உங்களுக்கு என்ன பிடிக்கும்? இல்ல அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். மான் கறி தவிர மற்ற எல்லா கறியும் ரெடி பண்ணி வச்சிடறேன். பிளாக் பிரதர் சொல்லுங்க. ஒயிட் பிரதர், நீங்களும் லஞ்சுக்கு வரீங்க. ஓகே, நாங்க வர்றதெல்லாம் இருக்கட்டும், முக்கியமான வேலைக்கு போறோம். பிரேக் போடாம வழிய விடு. நாளைக்கு காலை நான் ஃபோன் பண்ணா வரணும். வரேன், நீங்க போங்க. சார், சிக்னலாக தானே நின்றுட்டுருக்கோம். சிக்னலில் எங்கே? ப்ளூ கலர் காமினி 1525, அதுக்கு பின்னால் தான் இருக்கும். ஆமணி பக்கத்தில் தானே? நான் அவனை பார்த்துட்டேன். நீ போயிட்டு நான் ஃபாலோ பண்ணுறேன். சரிங்க சார். போலீஸா?
புரியுடா உன்னால தப்பிக்கவே முடியாதுடா